அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு யோகமான நாள் அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்த நாளில் நடக்காத ஒன்று நடக்க போகின்றது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏப்ரல் 14 கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற நேரத்தில் கிரக நிலைகள் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறதுனால இந்த நேரம் நீங்கள் எதிர்பார்க்காத பல திருப்பங்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நினைச்சதை விட பலன்கள் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் தங்களுக்கு இருக்கப்பெற போகின்றது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே நேரம் ஆரோக்கிய விஷயத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றதுங்க. ஆன்மீக ரீதியான பயணங்கள் மேற்கொள்வீங்க. ஆன்மீகத்திலையும் உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் உருவாக செய்யலாம். அதாவது ஆன்மீக தலங்களுக்கு செல்வதன் மூலமாக தங்களுடைய மனம் சாந்தி அடைகிறது, நிம்மதி கிடைக்கிறது, ஏதாச்சும் ஒரு நல்ல செயல்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுறது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே நேரம் சில கிரகங்களினுடைய அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா தங்களுக்கு மிகுந்த வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா புதிய நேர்மறையான மாற்றங்களை உருவாக்குகிறது. நிதி ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை காண போகிறீங்க. பல வழிகளில் இருந்து பணவரவு அதிகரிக்கவும் செய்யலாம். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணம் கைக்கு சேருங்க. வேலையிடத்தில் இலக்குகளை அடைந்து முன்னேற்றத்தையும் காண்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து உறவுல நெருக்கம் அதிகரிக்கலாம். இந்த காலகட்டம் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிறைந்ததாகவே இருக்க பெறுங்க. குடும்ப வாழ்க்கை அமைதியாகவும் ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்க பெறுகின்றது. இந்த காலத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இந்த கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கவும் செய்யலாம். புதிய வாய்ப்புகளும் உருவாகலாம். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும். புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க பெறுவீங்க. போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகி நிதிநிலை மேம்படவும் ஆரம்பிச்சிடுங்க. இன்றைய காலகட்டம் பல முக்கிய முடிவுகளை நீங்கள் உங்களுடைய வருங்காலத்திற்காக எடுப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் அதிகரிக்கவும் செய்யலாம். வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்பனையாகும். பங்குதாரர்களினுடைய ஆலோசனைகளை அலட்சியப்படுத்த வேண்டாங்க. அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கவும் செய்யலாம். பணவரவு திருப்தி தர வகையில் இருக்கும். பழைய கடனையும் அடைச்சிடுவீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களினுடைய பேச்சையும் நீங்கள் ஏற்று நடந்து கொள்வீங்க. பிள்ளைகளினுடைய உடல்நிலை சீராகும். தொல்லை தந்த வாகனத்தை மாற்றி அமைப்பீங்க. வியாபாரத்தில் போட்டிகளும் குறைய ஆரம்பிக்கும். அலுவலகத்தில் விவாதங்களையும் தவிர்ப்பீங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பாலிய நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீங்க. பிள்ளைகள் பொறுப்பாக நடந்தும் கொள்வாங்க. கூட்டு தொழிலில் கடையை விரைவுபடுத்துவீங்க. அலுவலகத்தில் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க பழகி கொள்ள பாருங்க. தள்ளி போய் கொண்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வரும். கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கமும் அதிகரிக்கவும் செய்யலாங்க. இந்த நேரத்தில் பல வகையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுனால அனைத்துமே தங்களுக்கு சாதகமானதாகவே நடந்து முடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் திடீர் பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால பயணங்களின் போது சற்று கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருக்க பெறுகின்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் கிடையாது. உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய மாற்றங்கள், உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல நல்ல சலுகைகள், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம். சக பணியாளர்களும் தங்களுக்கு சாதகமாக ஒத்துழைப்புடன் நடந்து கொள்வாங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் அடுத்தவர்களிடம் பணிகளை ஒப்படைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எல்லா வகைகள்லையுமே ஓரளவுக்கு நன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தன லாபம் உருவாக செய்யும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறதுல ஆர்வத்தை காட்டுவீங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். எதிர்பாலினத்தாரால் செலவுகள் ஏற்படலாம். கோபத்தால் சில்லறை சண்டைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. பணவரத்து கூடும். காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறும். தொழில் வியாபாரத்தில்
இருந்த மந்த நிலை மாறுங்க. விற்பனை அதிகரிக்கலாம். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல வேகம் காட்டுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க புத்தி சாதுரியத்தால வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டும் பெறுவாங்க. பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. குடும்பத்துல நிம்மதி இருக்குங்க. விருந்து நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். குழந்தைகளின் செயல்களால பெருமை அடைவீங்க. பெண்களுக்கு உதவி கேட்டு தங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்வீங்க. திடீர் செலவுகள் தங்களுக்கு உண்டாகலாம். அரசியல்வாதிகள் சகாக்களை பகைத்து கொள்ள வேண்டாங்க. கட்சி தலைமையின் ஆதரவு கிடைக்கப்படுவீங்க. கட்சி மேல்மட்டத்தால் அலைகழிக்கப்படுவீங்க. கலைத்துறையினரின் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும். நல்ல வரவேற்பு கிடைக்கும். தங்களது கலைத்திறன் வளரும். மாணவர்கள் சக மாணவர்களுடன் கவனமாக பழகிறது நல்லது. கல்வியில அதிக கவனம் தேவைங்க. இந்த காலம் வீண் மனக்கவலை உண்டாகலாம். எதிர்பாராத செலவினங்களும் ஏற்படலாம். அலைச்சலான சரியான நேரத்திற்கு உணவுண்ண முடியாத நிலையும் ஏற்படலாம். பணவரவு இருக்கும். வாக்கு வன்மையால காரிய அனுகூலங்களும் ஏற்படுங்க. அதே நேரம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த போட்டிகள் குறையுங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்வதற்கு முன்பாக யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடன் விஷயங்கள்ல கவனமாக இருக்க பாருங்க. பழைய பாக்கிகள் சிறிது தாமதத்திற்கு பிறகு வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. விருந்தினர்கள் வருகையால் செலவுகள் அதிகரிக்க செய்யலாம். அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது. வாகனங்களால் செல்லும் போது நெடுந்தூர பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க. நினைச்சபடி நடப்பதில் சிறு தடைகள் தாமதங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் இந்த நேரத்தில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் சில பல விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டியதாக இருக்குங்க. பூர்வீக சொத்துல எதிர்பாராத பிரச்சனைகள் உருவாக செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடைவெளியை இந்த காலம் அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. புதிய நட்புகளால் குடும்பத்திற்குள்ள குழப்பத்தை உருவாகும். அதே நேரம் தங்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் மற்றொரு புறமும் கிடைக்கப்பெறும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஓரளவுக்கு வருமானத்தையும் நீங்க எதிர்பார்க்கலாம். கையிலையும் பணம் புரள வாய்ப்புகளும் இருக்கிறது. வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த தகவல்களும் சேரலாம். கேட்டிருந்த இடத்துல இருந்து பணம் கிடைக்க பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணியிட மாற்றம் உருவாகும். சிலர் வசிக்கக்கூடிய இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்லக்கூடிய நிலையும் உருவாகுங்க. சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய நிலை சிலருக்கு இருக்கிறது. தொழிலில் அக்கறை அதிகரிக்கலாம். வீண் செலவு விரயம் குறைய ஆரம்பிக்கலாம். மனதில் நிம்மதி உண்டாகுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. மாணவர்களுக்கு படிப்பில் ஏற்பட்ட பின்னடைவு விலகும். விவசாயிகள் விளைச்சல கூடுதல் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரலாம். அதே மாதிரி நன்றாக பழகியவர்களுடனும் எதிர்ப்புகள் உண்டாகலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எதிர்பாலினத்தாரால செயல்கள் பார்த்திங்கன்னா தடுமாற்றம் உருவாகும். தொழிலின் மீதான கவனம் குறையவும் ஆரம்பிக்கும். சிலருக்கு குடும்பத்தில் குழப்பம் உருவாகலாம். அப்படிங்கிறதுனால கவனமாக செயல்படுறது நல்லதுங்க. அதே நேரம் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் சேரலாம். நீண்ட நாள் கனவு நினைவாகும். வேலை தேடி வந்தவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்க பெறுவீங்க. பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியும் விலக ஆரம்பிக்கும். அதே நேரம் சகோதரர்களால் ஏற்பட்ட சங்கடங்களும் தொல்லைகளும் நீங்க பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நிம்மதி பெறுவீங்க. அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். தங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கலாம். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகளும் நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தாங்க இருக்கும். அதே நேரம் வீண் விரயம் ஏற்பட சாத்தியம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் நல்லது. சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடலாம். அரசாங்க வகையில் கிடைக்க வேண்டிய அனுமதிகள் கிடைக்கிறதுலையும் தடை தாமதங்கள் ஏற்படலாம்.
குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகள்லையும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். கணவரின் பாராட்டுக்கள் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கப் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றி அடையும். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. திருமண முயற்சிகள் சாதகமாகவே முடியும். சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு இல்லை வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுங்க. இதுவரைக்கும் இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னே சொல்லலாம். தந்தையனுடைய அன்பும் ஆதரவும் தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அவருடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்களும் நீங்க பெறுவீங்க. சிலருக்கு முக்கிய பிரமுகர்களினுடைய அறிமுகமும் அவர்களால் தொடர் ஆதாயமும் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது.